ஆதியின் அதிரடி சண்டை, அம்பலமான மகிழினியின் பொய், அதிர்ச்சியில் உறைந்த குடும்பம். தொடரில் காணப்படுவது போல இன்று எபிசோட் முழுக்க வெறும் பதற்றமும் ஆக்ஷனும் எதிர்பாராத திருப்பங்களும் நிறைந்து காணப்படுகிறது. அடர்ந்த வனப்பகுதியில் எங்கு பார்த்தாலும் மரங்கள் சூழ்ந்திருக்க, ஆதியும் அவனது குடும்பத்தினரும் மதியை காணாமல் தவித்து தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நொடியும் அவர்களுக்கு ஒரு யுகமாக கழிகிறது. ஆதியின் முகத்தில் உள்ள பதற்றமும் மதியை எப்படியாவது கண்டுபிடித்துவிட வேண்டும் என்ற துடிப்பும் பார்வையாளர்களின் நெஞ்சை பிசைகிறது. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தால் என்னைக்கு வந்து தேடுறது என்று ஆதி கொதித்தெழ, போலீஸ் வந்தால் டெட் பாடியைத்தான் கண்டுபிடிப்பாங்க என்று ஆரஞ்சு சட்டை நபர் நெகட்டிவாக பேச அங்குள்ள டென்ஷன் இன்னும் எகிறுகிறது. இதற்கிடையில் அவர்கள் தவித்து கொண்டிருக்கும் அதே வேளையில் தங்களை அறியாமலேயே அவர்கள் ஒரு மாபெரும் சதிவலையில் சிக்கியிருப்பது அவர்களுக்கு தெரியவில்லை. மதியை மயக்க மருந்து கொடுத்து ஒரு இளஞ்சிவப்பு நிற சாக்கில் கட்டி மூவர் ஒரு முரட்டுத்தனமாக தூக்கிச் செல்கின்றனர். இந்த கொடூர காட்சியை காணும்போது நெஞ்சம் பதைபதைக்கிறது. இந்த நேரத்தில்தான் அந்த அடர்ந்த காட்டிற்குள் திசை காட்டும் தேவதையாக வருகிறாள் காட்டுமல்லி. மிருகங்கள் போன தடம், மனுஷங்க போன தடம் ரெண்டையும் என்னால பிரிச்சு பார்க்க முடியும் என்று அவள் சொல்லும்போது அவளுடைய கண்களில் உள்ள கூர்மையும் தன்னம்பிக்கையும் ஆதியின் குடும்பத்தினருக்கு ஒரு புதிய நம்பிக்கையை அளிக்கிறது. கால் தடங்களை வைத்து 3 பேர்தான் மதியை கடத்தியிருக்கிறார்கள் என்று அவள் மிக துல்லியமாக கணிக்கிறாள். அவளது அறிவாற்றல் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. மறுபுறம் விடுதி ஊழியர்கள் இருவர் தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். நம்மளைப் போலவே யாரோ மதியை மயக்க மருந்து கொடுத்து கடத்தியிருக்கிறார்கள் என்று அவர்கள் குழப்பமடைகிறார்கள். இந்த சதி திட்டத்தின் பின்னணியில் ஸ்வேதாதான் இருப்பார் என்று அவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். தங்களுக்கு வரவேண்டிய பணம் கை நழுவி போய்விடுமோ என்ற சுயநல பயத்தில் எப்படியாவது மதியை மீட்க வேண்டும் என்றும் அந்த சந்தர்ப்பத்தில் மகாவையும் போட்டு தள்ள வேண்டும் என்றும் அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். இவர்களின் கொடூர சிந்தனை பார்வையாளர்களுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் அதோடு முடிவதில்லை. கடத்தல்காரர்கள் தப்பிக்க வழி தேடுகிறார்கள். காட்டுமல்லியின் மோப்ப சக்திக்கு அஞ்சி அவர்கள் மதியை ஒரு பாலத்தின் அடியில் மறைத்து வைக்கிறார்கள். எந்த நேரத்திலும் அவர்கள் சிக்கிக்கொள்ளலாம் என்ற சூழ்நிலை உருவாகிறது. அந்தரத்தில் தொங்கும் கத்தி போல ஒவ்வொரு நொடியும் விறுவிறுப்பாக நகர்கிறது. அப்படியே அந்த நேரத்தில் விடுதியில் மகிழினி விக்கியிடம் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறாள். மதியை கண்டுபிடிப்பதில் காலதாமதமாவதை சுட்டிக்காட்டி போலீஸை கூட்டி வரப்போகிறேன் என்று அவள் கூறுகிறாள். ஆனால் விக்கி அவளை தடுத்து, இது காட்டுப்பகுதி, உள்ளூர்வாசிகளின் உதவி இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது என்று யதார்த்தத்தை உணர்த்துகிறான். இந்த தர்க்கம் ஒரு புறம் நடக்க, காட்டிற்குள் மதி மெல்ல மெல்ல மயக்கம் தெளிகிறாள். ஆதி தம்பி, ஆதி என்று அவள் முனகும் சத்தம் மெல்லியதாக இருந்தாலும் அந்த அமைதியான காட்டில் எதிரொலிக்கிறது. சற்று காட்சியை மாற்றி பார்த்தால் காட்டுமல்லியின் காதுகளில் அந்த சத்தம் விழுகிறது. சத்தம் கேட்டுச்சா என்று அவள் கேட்க, அனைவரும் அந்த சத்தத்தின் நோக்கி பாய்கிறார்கள். அங்கே மறைந்திருந்த கடத்தல்காரர்களை கண்டுபிடித்து விடுகிறார்கள். ஆதியின் கண்கள் கோபத்தில் சிவக்கிறன. தன்னிடம் உள்ள முழு பலத்தையும் திரட்டி அந்த மூவருடனும் அவன் ஒற்றையாளாக மோதுகிறான். சண்டை மிகவும் ஆக்ரோஷமாக நடக்கிறது. ஆதியின் கையில் காயம் பட்டாலும் அவன் பின்வாங்கவில்லை. ஒவ்வொரு அடியும் மதியின் மீதான அவனது பாசத்தை உலர்த்துகிறது. இறுதியில் காட்டுமல்லியின் உதவியோடு மதி பத்திரமாக மீட்கப்படுகிறாள். அந்த தருணம் பார்வையாளர்களை நிம்மதி பெருமூச்சு விட செய்கிறது. இதற்கிடையில் மீண்டும் ரிசார்ட்டில் ஒரு சுவாரஸ்யமான திருப்பம் நடக்கிறது. விடுதி ஊழியர்களிடம் விக்கி மற்றும் மகிழினி வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளை நம்பாமல் ஸ்வேதா வேறு ஆட்களை வைத்து மதியை கடத்த முயற்சித்தாள் என்று ஊழியர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் மகிழினியோ ஸ்வேதா யாரையும் அனுப்பவில்லை, அவள் பெங்களூரில் இருக்கிறாள் என்று கூறுகிறாள். அப்போதுதான் ஊழியர்களுக்கு புரிகிறது, மதியை கடத்தியது ஸ்வேதாவின் ஆட்கள் இல்லை, அது வேறு ஒரு காட்டுவாசி கும்பல் என்று. இந்த உண்மை தெரிந்ததும் தாங்கள் அனாவசியமாக ஸ்வேதாவை பழி சுமத்திவிட்டோம் என்று அவர்கள் உணர்கிறார்கள். மேலும் மகிழினியின் போனை ட்ராக் செய்துதான் தாங்கள் இங்கு வந்திருப்பது என்ற உண்மையும் வெளிவருகிறது.
விக்கி நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து மகிழினியின் போனை உடனடியாக பெங்களூருக்கு செல்லும் ஒரு வாகனத்தில் வீசி எறியச் சொல்கிறான். இது ஒரு மிகச் சிறந்த தந்திரமாக அமைகிறது. மறுபுறம் மலை கிராமத்தில் அந்த பழங்குடி தலைவன் பெரியய்யா கோபத்தின் உச்சத்தில் இருக்கிறான். தான் கடத்த சொன்ன பெண்ணை தன் கூட்டத்தை சேர்ந்த காட்டு மல்லியை காப்பாற்றிவிட்டாள் என்ற செய்தி அவனுக்கு கிடைக்கிறது. நான் அனுபவிக்க வேண்டிய பேரையும் புகழையும் அவள் அனுபவிக்கிறாள் என்று அவன் பொறாமையில் குதிக்கிறான். கடத்தலில் தோல்வியடைந்த கடம்பவனத்தையும் சோலை கருப்பனையும் அவன் கடுமையாக தண்டிக்கிறான். 6 மாதங்களுக்கு அவர்களை ஊரை விட்டு ஒதுக்குகிறான். பெரியய்யாவின் இந்த சர்வாதிகார போக்கு எதிர்காலத்தில் காட்டு மல்லிக்கு மாபெரும் ஆபத்து காத்திருக்கிறது என்பதை கோடிட்டு காட்டுகிறது. ஆனால் அதோடு முடிவதில்லை. கிளைமேக்ஸ் காட்சி அனைவரையும் திகைக்க வைக்கிறது. ரிசார்ட்டில் அனைவரும் கூடி நிற்க மகிழினி ஆதியின் காயத்துக்கு மருந்து போடுகிறாள். அப்போது அவள் மதி கடத்தப்பட்டதற்கு ஸ்வேதாதான் காரணம் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறாள். தான் ஏற்காட்டில் ஒரு காஃபி ஷாப்பில் ஸ்வேதாவை பார்த்ததாகவும் அவள்தான் இந்த சதித்திட்டத்தை தீட்டினாள் என்றும் அவள் அடித்து சொல்கிறாள். ஆதியின் அம்மா இதை கேட்டு கடும் கோபம் கொள்கிறார். ஆனால் ஆதி எதையும் விசாரிக்காமல் நம்ப தயாராக இல்லை. விக்கியிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஸ்வேதாவின் போன் நம்பர் எங்கு ட்ராக் ஆகிறது என்று ஆதி கேட்கிறான். விக்கி ஸ்வேதாவின் நம்பர் பெங்களூரில்தான் காட்டுகிறது என்று உண்மையை சொல்கிறான். அவ்வளவுதான். மகிழினியின் முகம் வெளிரி போகிறது. அவள் கட்டிய பொய்க்கோட்டை கண்முன்னே சரிந்து விழுகிறது. ஆதி, நீ சொல்வதை நம்பி எங்கள் அம்மா பெரிய பிரச்சனை செய்திருப்பார்கள். இனிமேல் மத்தவங்க சொல்றத நம்பி எந்த முடிவும் எடுக்காதே மகிழினி என்று அவளை கடுமையாக எச்சரிக்கிறான். அனைவரின் கண்களும் இப்போது மகிழினியை சந்தேகத்தோடு பார்க்கிறன. அவள் ஏன் இப்படி ஒரு பொய்யை சொன்னாள்? அவளுக்கு பின்னால் வேறு ஏதேனும் சதி இருக்கிறதா என்ற கேள்வி அனைவரின் மனதிலும் எழுகிறது. அப்படியென்றால் நண்பர்களே, நீங்களும் இதைத்தான் எதிர்பார்த்தீர்களா? ஆதியின் இந்த அதிரடி நடவடிக்கையும் மகிழினியின் பொய் அம்பலமான விதமும் உங்களுக்கு பிடித்திருந்ததா? இனி மகிழினியின் நிலை என்னவாகும்? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்ல மறக்காதீர்கள்.